பண்ணுற மாதிரி. அப்போ நான் கேட்டேன், என் ஃப்ரெண்டு, நானும் என் ஃப்ரெண்டு தான் போயிருந்தேன். எப்போ அவர் என்ன பண்ணுறார், அவனும் என்னைய மாதிரி தான் ஒரு பிகினர் இந்த மாதிரி ஆவிக்கிற அனுபவத்துக்குள்ளாக. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா இவர் ஜெபம் பண்ண அங்கே தானே பார்த்துரு, இவங்க இங்கே பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க, கை வைக்கிறாங்க. இல்லை அவர் இப்போவுமே பரலோகத்துக்கு போகிறாரு போல அப்படின்னு கை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு புது அனுபவத்துக்குள்ளாக நான் வரும்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம். அந்த ஒரு நாள் அப்புறம் வீட்டுக்கு வந்து கதவை மூடி நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் 4 ஹவர்ஸ். எனக்கே தெரியல எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் எப்போ முடித்தேன்னு தெரியல. ஒரே ஸ்வெட்டிங். அந்த நேரத்தில் தான் தேவன் என்னோட முகமுகமாக பேசினார். ஐ ஜஸ்ட் saw the vision. I don't know how many of you see. என்னுடைய இது வந்து இட்ஸ் நாட் அ விஷன். கண்ணை திறந்து நம்ம தேவனை பார்த்த காரியங்கள். தேவன் ஐ ஜஸ்ட் ஓப்பன் மை ஐஸ் அண்ட் saw the Christ. கர்த்தர் என்ன பேசின, மகனே நீ என்னுடையவன்னு சொல்லி, உன் தாயில் கருவில் இருக்கும்போது தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு பல காரியங்கள் பேசினார். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஏனென்றால் என்னுடைய வாலிப வயதில் நான் உலகத்துக்கு உண்டான என்னென்ன காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சவன் தான். எனக்கு காலேஜ் படிக்கும்போது சரி, இந்த பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது சரி, இட்ஸ் வாஸ் திங்ஸ் ஐ டிட். ஆண்டவரே நான் இப்படியாப்பட்ட நோ, உனக்குன்னுக்காக தான் நான் ரத்தம் செஞ்சேன் சொல்லி ஒவ்வொன்றா சொன்னேன். என்னோட பாவங்களை ஒவ்வொன்றா ஆண்டவர் சமூகத்தில் நான் சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. வாட் அ பியூட்டிஃபுல். ஆக்சுவலி நான் 2 தடவை என்னோட லைஃப்பில் நான் ஆண்டவரை பார்த்தேன், முகமாக பார்த்தது. ஒன்று இந்த இது பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் அப்படியே பேசுறாரு. இதை மாதிரி அப்படி அதாவது ஒரு பெரிய க்ளோரி லைட் மாதிரி இருக்கும் முகம். ஐ மீன்ஸ் இட் இஸ் நாட் அ ரியல் ஃபேஸ். நான் உங்களை பார்க்குறவன் இல்லை, ஒரு பெரிய க்ளோரி, ஒரு லைட் இருக்கும், நான் பார்க்க முடியாது கண்ணை திறந்தா. அப்போ கண்ணை மூடிட்டு இருக்கும்போது கர்த்தர் முன்னால் அப்படியே நிற்பார். சரியா? அப்போ சொன்னார், இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படி சொல்லி உன்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் தேவன் என்னை சவுதி அரேபியா தேசத்துக்கு கொண்டு சென்றார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம், நீங்க எங்கேயோ போயிருக்கலாம், தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், தேவனை புரியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வரிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்புறம் ஒரு ஊழியக்காரர் வந்து என் தலையில கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணார். இவரு கூட எபினேசர் பால் ட்ரிச்சி இருக்காரு பார்த்தீங்களா, அவரு கூட ஜெபம் பண்ண, உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி. இந்த ஜெபத்தை பண்ணுறதுக்கு முன்னால் நான் எங்கள் அம்மாட்ட வந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஊழியத்துக்கு வருவீங்க சொல்லி பிசாசு உங்களை வந்து உங்கள் அம்மா வயிற்றுல கலைக்க பார்த்தா, ஆனால் தேவன் உன்னை காப்பாற்றி ஊழியத்துக்கு கொண்டு வந்தால் சொன்னார். அப்படியே வச்சு சொன்னார். எனக்கு தெரியல. உடனே அன்னைக்கு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏமா இது மாதிரி சொல்கிறாரு, இது எப்படிமா அப்படின்னு. ஆமாம், நீ வந்து 7 மாதமோ 8 மாதமோ இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரே மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு, ஒரே பிளட்டு. அப்போ எல்லாம் சொன்னாங்க, இந்த பேபி போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாளையங்கோட்டை பிறந்து, அப்போல்லாம் இவ்வளோ மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கிடையாது மெடிக்கலில். அப்போ கொண்டு வந்து எல்லாம் போயிடும் போல் அந்த பேபி சொல்லி சேர்த்துடும் பொழுது கர்த்தர் கிருபையாக அந்த இடத்துல என்னை காப்பாற்றினார். ஏமேன். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை பிரியமான தேவனுடைய சகோதரன் சகோதரி, ஏதாவது ஒரு காரியத்தில் ஓகே கர்த்தர் நடத்துகிறார் சொன்னால் அதுக்கு அவருடைய சித்தம் தான். ஏமேன். நான் ஒரு ஜெபம் பண்ண தெரியாதவன், வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலி ஜெபம் இருக்கும்போது எனக்கு பண்ணவே தெரியாது, எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் தெரியாது. ஆனால் தேவன் சொன்னார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை நடத்த வல்லவராக இருக்கேன்னு சொல்லி இந்த சவுதி அரேபியா தேசத்தில் அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஊழியர் செய்யும்போது எனக்கே ரொம்ப இதாக இருக்கும். கர்த்தர் பல விதங்களை பேசினார், பல வாக்குத்தத்த வசனங்களை ஒவ்வொருக்கும் கொடுக்கார். நான் பக்கத்தில் ஆப்பிரிக்கா தேசம், உங்களுக்கு ஆப்பிரிக்கா பற்றி எப்படி தெரியும் தெரியவில்லை. ஆப்பிரிக்கான்னு சொல்லும் பொழுது ஒரு முன்னேற்றம் அடையாத ஒரு இடங்க, ரோடு கூட கிடையாது அங்கே. ஒரு நான் போனது புர்கினா ஃபாஸான ஒரு இடம். அதில் ஒரு மெயின் ரோடு, அந்த பிரசிடென்ட் கார் போகிற அந்த அந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த ரோடு, தார் ரோடு இருக்கும், மிச்சம் எல்லாம் அந்த மட் ரோடு தான் பாருங்கள். ஆனால் அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உற்சாகத்தோடு இருப்பாங்க. அவங்கள பாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க. ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தச்சு போட்டிருப்பாங்க, ஷர்ட்ஸ் எல்லாம் தச்சு, அவ்வளோ கஷ்டம். ஆனாலுமே அந்த ஜபத்துக்குள்ளாக வரும் பொழுது அபிஷேகம் அப்படி நிரம்பி வழியும், பயங்கரமாக இருக்கும் அந்த அனாயிண்டிங். நான் இதை மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அந்த ஆப்பிரிக்காவில் உள்ள அனாயிண்டிங் பயங்கரமாக இருக்கும். மக்கள் எல்லாம் மனசை விட்டு ஆண்டவரை நோக்கி வருவாங்க. திஸ் இஸ் வாட் லார்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது ஃபர்கெட் உங்களுடைய வேதனைகள், சோதனைகள், பாடுகள், கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக பார்த்து கொள்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயமாக உண்டு. நீங்க ஆண்டவரே உங்க நன்றி ராஜா, இந்த நாள் என்னை வைத்திருக்கேன்னு சொன்னா உங்களுடைய சித்தம் என்று சொல்லி நன்றி சொல்லி துதித்து நாமத்தை உயர்த்தி நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்குள் வரும் பொழுது அருமையான சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் உங்களை ஒன்றும் கஷ்டப்படுவதற்கு இந்த உலகத்துல கொண்டு வரல, துன்பப்படுவதற்கு கொண்டு வரல, வேதனைகள் பாடுகள் மத்தியில நீ அனுபவிக்க தான் வேண்டும் சொல்லி கொண்டு வரல, உங்களுக்கு என்று ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அது நீங்க கூட நினைக்கலாம், அப்படி என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு நிறைய பேர் கார்ல போறாங்க, நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு கஷ்டமா இருக்க சொல்லி. எல்லாருக்கும் கர்த்தர் பாருங்க,
நீங்க அந்த காலத்துல அந்த ஆண்டவருடைய சீஷர்கள்லாம் என்ன பெரிய பெரிய இதுல இருந்தாங்க. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள். ஆண்டவர் பிள்ளைங்க நடந்து போன அந்த இடம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கே தெரியாது. ஏன் காட் கேன் டேக் இட். அந்த பிள்ளைகள கண்ண மூடுங்க, தூக்கத்திலே கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல வச்சிருக்கலாமே. தட் இஸ் காட்ஸ் பிளான். ஆமென். நீ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும், துன்பத்தில் மத்தியில் வாழ்ந்தாலும், கவலைகள் மத்தியில் வாழ்ந்தாலும், தேவனுக்கு கிருபை உன்னோடு உண்டு. ஆமென். நீங்கள் விசுவாசிப்பேன்னு சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள். மக்கள் சொன்னாங்க, உங்களோட கூட சேர்ந்தவங்க சொன்னாங்க, ஏய் உனக்கு உனக்கு நடக்காது, இந்த காரியங்கள் நடக்காது, குடும்பத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் வர நடக்காது, நீ வந்து இப்படி தான் இருப்ப, உன்னோட இந்த வியாதியெல்லாம் தீராது என்று சொல்லுவார்கள். ஐ கேன் டெல் யூ ஒன் திங், காட் கேன் டூ எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க, ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் அப்படிதான். சரி பாருங்க, சில நேரத்தில் கர்த்தர் சேவகர் இது முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒர்க் பண்றேன், நான் சவுதி அரேபியா இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் அ பாஸ்டர்ஸ் விசா. பாஸ்டர் விசா கிடையாது. ஏதாவது ஒரு ஐ மீன் ஜஸ்ட் ஏர் கண்டிஷன் இன்ஜினியர். ஸோ அதனால ஏதாவது நான் ஒர்க் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கிங்கோட பேலஸ். கிங் இருக்கக்கூடிய பேலஸில் தான் அங்குள்ள அந்த ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் நான் பார்க்கக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பேலஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனாலுமே அங்கே கிங்கு அவர் போய் அதுக்குள்ளே ஒரு பெரிய மசூதியெல்லாம் இருக்கும் அவங்களுக்காக, அந்த ஃப்ரைடேஸ் இது பண்ணுறதுக்காக. இந்த மசூதியிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லாம் கோல்டு பிளேட்டட் கவரு டோரு அதை தான் இருக்கும், எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே மசூதிக்குள்ளே யாரும் நான் முஸ்லீம்ஸ் வந்து போகக்கூடாது, யாருமே போகக்கூடாது. நான் சொன்னேன் நான் மக்கான்னு சொல்லி, இந்த மக்காவை சுற்றி ஒரு பார்டர் உண்டு. அந்த பார்டருக்குள்ளே நீங்கள் யாரும் வந்து நான் முஸ்லீம்ஸ் வந்து உள்ளே நுழையக்கூடாது. நாங்கள் வந்து போகிற இடம்லாம் பார்க்க, இந்த ரியாத், உங்களுக்கு தெரியும் ரியாத் ஒரு பட்டணம் இருக்குது, தாயிஃப்னு ஒரு இங்கே இருக்கிற ஊட்டி மாதிரி ஒரு பட்டணம் தாயிஃப்னு பக்கத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் ஷார்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம். ஆனால் தேர் இஸ் ஒன் ரோடு, அவங்கள நான் முஸ்லீம் ரோடுனே ஒன்று உண்டு. அது வந்து அந்த பவுண்டரியை தாண்டி சுற்றி அது தட் இஸ் கால் நான் முஸ்லீம் ரோட். ஸோ அந்த ரோடு பாருங்கள், இவங்க அவ்வளோ தூரம் அந்த 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 மக்கா பட்டணத்தில் வந்து அவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணுங்க, நீ என்ன தான் பண்ணாலும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஏமேன். என் தேவன் பெரியவர். ஏமேன். அவர் பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கு. இதுதான் நான் விசுவாசித்தேன். பாருங்க, அந்த மக்கா பட்டணத்தில் பாருங்க, யாராவது ஒருத்தர் தப்பித்தாரு உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அது போலீஸ் வந்து நம்ம ஐடி பார்க்கும். அது அந்த ஐடியிலே வந்து உங்களுடைய ரிலீஜன் போட்டிருக்கும். இப்போ தான் அந்த ஐடி கார்டு மாதிரி ஸ்மார்ட் கார்டு மாதிரி பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து ஐடி வந்து கார்டு எப்படின்னா, முஸ்லீம்ஸ்க்கு க்ரீன் கலர், நான் முஸ்லீம்ஸ்க்கு ப்ரௌன் கலர், இதுதான் கார்டு. ஸோ அது போலீஸ் வந்து செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது ப்ரௌன் கலர்னால் பிடிச்சிட்டு போகும். பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுன்னு நினைக்காதீங்க, உங்கள் கண்ணையே பிடிங்கிரும். திஸ் இஸ் வாட் ஹேப்பன். கண்ணை அவங்க பிடிங்கிருவாங்க. இது முன்னால் நடந்தது. பட் இப்போ வந்து அதை குறைச்சி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு 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 கொடு ஒரு 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 கொடூரமான ஒரு தேசம். ஆனால் அங்கிருந்து கூட பாதுகாவலாக இருக்க நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு எவ்வளோ விபத்துகள் ஆபத்துகள் இருந்தாலும் சரி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஏமேன். அவர் ஒரு முடிவு. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மினிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியவில்லை. என் கூட என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து அங்கே மீட்டிங் நடக்கும்போது பிடிச்சிட்டாங்க. தட் இஸ் அவர் பெரிய ஒரு மீட்டிங் நடத்தலாம்னு சொல்லி நாங்கள் சீக்ரெட்டாக நடக்க மீட்டிங் தாண்டிலும் அவுட் சைடில் போய்ட்டு பெரிய ஒரு குடோன் இருக்கும். அது குடோனை ரெண்ட் பண்ணி ஒரு 4-5 சர்ச் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் நடத்த போலீஸ் வந்து பிடிச்சிச்சு. போலீஸ் வந்து நோஸ் அபவுட் திஸ். நைட் அவரோட வீட்டில் போய் அவரை வந்து பிடிச்சி கொண்டு போயிட்டு அது எப்படின்னா அடிக்கடி இப்படி நடக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது சந்தேகம் வந்தால் போலீஸ் வந்து பிடிச்சா எல்லாரும் பிடிச்சிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 50 பேர், இந்த மாதிரி ஒரு 50 பேர் இருக்கிறீங்கன்னா 50 பேர் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 50 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு யார் இந்த ஹவுஸ் ஓனர், யார் அந்த வீட்டு ஓனர், ஐ மீன் இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்னு கேட்டு அவங்கள தனியாக வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வார்ன் பண்ணி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி, இனிமேல் இது மாதிரி மாட்டினா இந்தியாவுக்கு தான் போயிடணும், டிபோர்டேஷன் சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் இவரை அந்த வீட்டை வச்சுற உள்ளே வச்சு அடித்து என்னப்பா அது ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லி, ஏன் பண்ணுறா ஏது பண்ணுறன்னு சொல்லி, யாரெல்லாம் இதில் முன்னே சொல்லி அவரை பற்றி இதெல்லாம் பண்ணுவாங்க. என்னோடய ஃப்ரெண்டு அப்படி தான் படித்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு 3 மாதம் என்னமோ ஜெயிலில் வச்சுருந்தாங்க. தலைகீழ கெட்டி தொங்க விட்டு, இந்த நெயிலில் வந்து இந்த இதை ஆணியெல்லாம் இது பண்ணி அடித்து அவர் ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. தனி ரூமு, ஒரே ஒரு சின்ன ஓட்டம் தான் இருக்குங்க மேலே லைட்டு. அப்படி இது மாதிரி வச்சு இவருக்கு மாதிரி மன அழுத்தம் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் அந்த தேசம். ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில், இவ்வளோ மாதிரி ஒரு நெருக்கத்தின் மத்தியிலும் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால்,
கர்த்தரோட கிருபை எங்களோட கூட இருந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த தேசத்தில் உங்களை அப்படியேப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனாலுமே இத மாரி வேதனைகள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கும், பாடுகள் நெருக்கிக் கொண்டிருக்கும், கஷ்டங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கும், கண்ணீர்கள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்க தைரியமாக ஆண்டவர் சமூகத்துக்குள் வருவீங்கன்னு சொன்னால், கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதனால கண்டிப்பா இருக்கும். பாடுகள் இருக்கும், வேதனை இருக்கும், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்க நினைக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய 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 பணக்காரங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. அவங்க வந்து இவ்வளோ மில்லியன்ஸ், பில்லியன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த பண தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. வெளிய தான் பார்க்க பெரியதாக நிறைய காசுலாம் வச்சிருக்காங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளாக பெரிய சோதனைகள், வேதனைகள் மக்கள் இருந்த கூட்டத்தில் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆமென். அதனால் டோன்ட் வரி அபௌட் திஸ். அருமையான சகோதரனே, சகோதரி, உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? என் தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு விடுதலை தருவார். ஆமென். யூ ஷுட் ஃபீல். நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் என்ன எனக்கு உணர வேண்டும், என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் டெய்லி ஒர்க்குக்கு போகும்பொழுது அந்த காரில் செல்லும் பொழுது காரை ஸ்டார்ட் பண்ணோன்னே ஐ வில் கோயிங் டு சீ என் பக்கத்தில் ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி, ஆவியானவரே இன்று இணைந்து நம்ம வேலை செய்ய போயிடும். நான் போகும்போது என்னை கூட வாருன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் டாக் வித் மை லார்ட். ஒன்று, நீங்கள் இப்படி ஒரு ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஜெபிக்கும் போது மட்டும் இல்லை, அந்த சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் நான் கடவுள் கூட பேசுகிறேன் இருக்கேன். நோ நோ நோ. 24 hours நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்கள். ஆமென். அந்த நிச்சயம் உங்களுக்கு வரணும். யூ டாக் டு லார்ட். நான் ஒர்க் பண்ண பாருங்க, லேட்டஸ்ட் அங்கே உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஏர் கண்டிஷன் சிஸ்டத்தில். அப்போ தான் இன்வென்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக சவுதியில் கொண்டு வருவாங்க. உங்களுக்கு தான் அங்கே பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி அப்படியே கொண்டு வராங்க. எங்களுக்காக ஒரு ட்ரைனிங் இருக்கா, ஒன்றும் இருக்காது. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாம் இணைந்து இந்த இடத்துல வேலை செய்ய போயிடும், நீ ஞானத்தை கொடும். அவ்வளோதான். யூ cannot believe me. அது எப்படி தான் முடியுதோ, எப்படி தான் பிரச்சனை சால்வ் ஆகுதோ எனக்கே தெரியாது. என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அவர் தான் என்னை நடத்துகிறார். அதே ஆண்டவர் தான் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் தான் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வாசிங்கள் யோவேல் புஸ்தகத்தில் 2:27. ஆமென். நாமெல்லாம் யாரு? ஆண்டவருடைய ஜனங்கள். வெட்கப்பட்டு போவோமா? நோ. பீப்பிள் கேன் சே, ஏய் நீ கஷ்டம் இப்படி தான், என்னப்பா டெய்லி ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு போகிறான், ஆண்டவர் செஞ்சுட்டாரா? எங்கே செஞ்சார்? ஏன் கஷ்டம் மத்தியில்? தேர் இஸ் அ டே ஃபார் யூ. ஒரு நாள் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு பாருங்க, இப்போ ஒரு ஒரு செடியை வைக்கிறீங்க. ஒரு 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 மாமரம் வச்சுக்கோங்களேன். மாமரத்தை வைக்கும்போது செடியை வச்ச உடனே மாங்காய் காய்க்குது. அது ஒரு வளர்ந்து, அது காய் பெருசா மரமாகி, அதுக்கப்புறம் தான் மாங்காய் வருது. தேர் இஸ் எ டைம். அதே போல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்துச்சுன்னா உடனே ஏன் போகல? நோ, டோன்ட் வரி அபௌட் தட். காட் இஸ் ஹேவ் எ டிஃபரண்ட் பிளான். ஆமென். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. கர்த்தருடைய நினைவுகள் என்ன சாதாரண நினைவுகள். நீங்க நினைப்பீங்க, ஓகே எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் வேணும் ஆண்டவர் சொல்லி, கர்த்தர் சொல்ல 100 ரூபாய் இல்ல மகனே மகளே, உனக்கு ஒரு நான் சொல்ல வைக்கக்கூடிய கணக்கு 1000 ரூபாய். இதுதான் கர்த்தருடைய வழிகள், இதுதான் கர்த்தருடைய நினைவுகள். இந்த விசுவாசம் உங்கள் உள்ளுக்குள் வர வேண்டும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாகவே காண்பாய். ஏன்னா கர்த்தர் உங்களை கஷ்டப்பட கொண்டு வரல. ஆபக்குக் வாசிங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Amen. 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 விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் கையை தூக்குங்க. கையை தூக்குங்க. உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. அது God has had a plan. உங்களுடைய துன்பத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அது விடுவிக்கக்கூடிய, ஒருவேளை டிலே ஆகலாம். கர்த்தர் என்ன செய்கிறார்? நிச்சயமாகவே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஜஸ்ட் ஒரு 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 சாட்சி நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ப்ரே. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லலாம் பார்த்துருக்கலாம். நிக் விஜயக் என்று சொல்லி ஒரு ஆஸ்திரேலியன் அமெரிக்கன், 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது.
நீங்க பார்த்திருக்கலாம். அவருடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க படிச்சீங்கன்னா, அவர் பாருங்க, அவர் அவர் அவங்க அவங்க அப்பா, அம்மா வளர்த்து பொறந்துட்டாரு. ஹி பார்ன். பொறந்ததுக்கப்புறம் அவங்க வளர்க்கலாமா? வேண்டாமா? இவர் என்னமோ பண்ணிறலாமா? பலபடி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தர் அந்த பேரண்ட்ஸ் உள்ளத்த பேசினார். நோ, நோ, நோ. திஸ் பாய் இஸ் ஃபார் மீ. இவன் என்னுடையவன். வளர்ந்தான். அவர் வளர்ந்து 19 வயசு வரைக்கும் வளர்ந்து வரும்போது, அவர் உள்ளத்துல எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பார். ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கான். 2 கை இருக்குது, கால் இருக்குது. அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், எல்லாம் எழுதுறான். ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? அழுகுறார். ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். வெயிட், வெயிட், வெயிட். கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை. நீ காத்திரு. உனக்குண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. 30 வயது ஆகிவிட்டது. பாருங்க, கீப் ப்ரேயிங். ஆண்டவரே, ஐ அம் ஸ்டில் வெயிட்டிங். ஆண்டவரே, நான் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் எங்கு செல்ல வேண்டும்? ஏன் இப்படி வைத்திருக்கிறீர்? பாருங்க, அவர் போனார்னா, அவர் எல்லாம் அந்த ஒரு ஒரு சேர்ல தான், ஒரு மோட்டரைஸ்டு சேர்ல தான் உட்கார்ந்திருப்பார். அதை வச்சு தான் அவர் எப்படி போவார் என்னன்னு தெரியல. 2 கை இருக்காது, 2 கால் இருக்காது. பாடி மட்டும் இருக்கும். அது மட்டும் தான் இருக்கும் அவருக்கு. ஆனாலும் பிரியமான தேவனுடைய சகோதரி, அந்த 30 வயது வந்தவன் தேவனோடு பேசினார். உன்னை உலகத்தில் பல தேசங்களை கொண்டு உபயோகப்படுத்த போ என்று சொல்லி வசனம் பைபிள்லாம் படிக்க ஆரம்பிச்சார். பாருங்க, பைபிள் அது கை இருக்குன்னு சொன்னால், கை ஒரு மாதிரி சூம்புன மாதிரி இருக்கும். அந்த ஷார்ட்டனாக இருக்கும். அந்த இடத்துல அப்படி சின்னதாக இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஆனாலும் அதை வைத்து பாருங்க, அவர் டைப் பண்ணுறது, அது என்னமோ அவருக்கு ஸ்பெஷலாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களா, டைப் பண்ணுறது நார்மலான ஒரு டைப்பிஸ்ட்டை விட வேகமாக பண்ணுவாராம். பாருங்க, கர்த்தர் உபயோகப்படுத்தினார். ஸ்டேஜ்லேருந்து இது மாதிரி டேபிள் இருக்குது, இது மேலே தான் உட்கார வச்சுருப்பாங்க. இங்கேருந்து ப்ரீச் பண்ணுவார். இங்கேருந்து அவர் ப்ரீச் பண்ண வைப்பார்கள். இதை மாதிரி நீ பேசு, நீங்கள் இருக்க வேண்டும், பாருங்க நான்ப்பா எப்படி இருக்கேன், ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கண்ணீர்கள் மத்தியில் இருக்கிறீங்க சொல்லி பேசும்போது, அது பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு வைராக்கியம் வரும். ஐயோ, இந்த இப்படிப்பட்ட மனுஷங்க கர்த்தர் இப்படி அற்புதம் செஞ்சார்னா எனக்கு ஏன் செய்யக்கூடாது? ஏமா, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், அவர் வளர்ந்தார். அந்த திருமண வயது வந்தது. ஒரு அருமையான ஒரு கொரியன் லேடி, கொரியன் கேர்ள். அவள் சொன்னா, ஐ வாண்ட் டு மேரி யூ. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஆக்சுவலி. அவள் ரொம்ப நல்ல அழகா இருப்பான். அவ கிட்ட வந்து சொல்றான், ஐ வாண்ட் டு மேரி யூ. இவருக்கு ஒன்று புரியல. ஏமா, நான் இப்படி இருக்கேன், எப்படி இருக்கு? நோ, நோ, ஐ வாண்ட் டு மேரி யூ. காட் ஸ்போக் டு மீ. திஸ் கேர்ள் பாருங்க, அவ ஃபுல்லா இருக்கிறா. ஃபுல்லா நல்ல ஹைட்டா, நல்ல ஃபேரா, ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் இருக்கிறா. Then they both fall in love. She married me. 2 பேரும் கல்யாணம் நடந்தது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். அந்த கல்யாணம் நடந்துட்டு பாருங்க. அப்போ பிக்சர்ஸ் நான் கூட பார்த்தேன். எனக்கே ஸ்டன் ஆனது. ஹவ் திஸ் லேடி சாக்ரிஃபைஸ் ஹர் ஓன் லைஃப். எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இந்த லேடி இந்த விட்டு இந்த அருமையான இந்த மகனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான்னு சொல்லி. God spoke to her. தேவன் அந்த மகளோடு பேசினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைங்க அவருக்கு. 2 பையன்க, 2 பொண்ணுங்க. எல்லாம் grown up. எல்லாம் ஃபுல்லி grown up. பாருங்க, அவர் அவர் சொன்னாரு, நான் இதுவரைக்கும் கவலையே பட மாட்டேன். இதுவரைக்கும் நான் ஐ வில் நெவர் ஆஸ்க் மை காட், ஆண்டவரே என்னை ஏன் இப்ப படைச்சேன்னு கேட்க மாட்டேன். ஏனென்றால் நான் எப்படி இருக்கணுமோ இந்த உலகத்துல கர்த்தர் என்னை அப்படி வைத்திருக்கிறார். ஆமென். அதே தேவன் தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க கவலைப்படாதீர்கள். நீ ஜஸ்ட் ஒரி பண்ணாங்க. ஐயோ, நாளைக்கு என்ன, இன்னைக்கே எனக்கு சமாளிக்க கஷ்டமே, நாளைக்கு நான் எப்படி சமாளிப்பேன்? தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இட் இஸ் நாட் இது வந்து உங்களை வந்து ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக பேசுற வார்த்தைகள் இல்லை. இதுதான் உண்மையான வார்த்தை. தேவனோடு வார்த்தைகள் இது. கர்த்தனோட கூட இருக்கிறார். ஆமென். ஐ வில் நெவர் அண்ட் எவர் ஐ இமேஜின் ஐ பை அ லேண்ட் இன் சென்னை. அதாவது இந்த சென்னையில் நான் லேண்ட் வாங்க நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் திருநெல்வேலி பட்டணத்தில் இருந்ததுனால அப்பா சொன்னார், சரி நீ ஊழியத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறாய், நீ உனக்கு ஊழியம் சொன்னால் சென்னை பட்டணம் வசதியாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு 2 பொண்ணுங்க, 2 daughters ஐ ஹேவ். 1 daughter இஸ் சென்னை இங்கே இருக்கிறா, இன்னொரு டாட்டர் அமெரிக்காவில் இருக்கிறான். ஸோ இந்த பிள்ளைங்க படிப்பிற்கு இந்த சென்னை பட்டணம் நல்லா இருக்கும். அதனால் அங்கே ஒரு வீடு கட்டலாம் சொன்னார். நான் வந்து ஓகே என்று சொல்லிட்டு நான் வந்து சரி ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் இது வந்து ஒரு 2000 2000 ஆண்டு 1000 அதாவது 1999 2000 இந்த 2 இயர்ஸில். அப்போ வந்து நான் வீடு பார்க்கலான்னு பார்க்கும்போது இந்த திருவான்மியூரில் ஒரு வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தோம். அப்போல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதில் 3 பெட்ரூம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்த்தோம். அப்போ என்னோட கொலீக், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன்கிட்ட பேசினேன், வேலைச்சேரியில் இருந்தான்.
அவங்க கூட போயிட்டு பேசிட்டு இருக்கோம். அவன் சொன்னான், பாஸ்டர் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் அப்பார்ட்மெண்ட் வாங்காதீங்க. அப்பார்ட்மெண்ட்ல இருந்தீங்க அது வந்து உங்களுடைய லேண்டே கிடையாது. நீங்கள் இருக்க 4 சுவர் தான் உங்களுடையது. ஒரு பிளாட்டே வாங்குங்க. வாங்கி நீங்கள் கட்டுங்கன்னாரு. எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி நம்ம அப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லி. See how God spoke to me. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். எனக்கு என்னன்னா இந்த டஸ்ட் எல்லாம் அலர்ஜி. அதனால எனக்கு இந்த சீ சைடு இருந்தா ரொம்ப வசதியா இருக்குமே என்று சொல்லி. எனக்கு ஒரு அ உந்துதல். ஏன்னா அங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், கிளியரா இருக்கும். அ யூனோ ஸோ மை லைஃப் வில் பி குட். எனக்கு வந்து சிக்க மாட்டேன்னு சொல்லி உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த கடல் பகுதியில் பக்கத்துல கடல் பக்கத்துல வீடு கொடும். திஸ் இஸ் த ஒன்லி பிரேயர் மை காட். கர்த்தாவே எனக்கு ஒரு வீடு தாரும், எனக்கு ஒரு வீடு தாரும். இவ்வளவுதான். அப்ப வந்து பாருங்க, அது ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு விஷன் காமிச்சார். ஆச்சா. அந்த விஷன்ல எப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. நடுவுல ஒரு தென்னை மரம் இருக்குது. இதுதான் என்னோட விஷன். திஸ் இஸ் த லேண்ட் ஃபார் யூ அப்படின்னாரு. இந்த நிலம் தான் உனக்குன்னு சொல்லி. அத நான் ஒவ்வொரு தடவையும் டெய்லி ஜெபம் பண்ணும்போது அந்த விஷயம் என் கண்களுக்கு முன்பால கொண்டு வருவேன். ஆண்டவரே இதுக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த அந்த அருமையான நிலத்துக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்குள்ள நான் வருவேன். அப்படியே ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஒரு 9:00 நினைக்கிறேன். அப்ப நான் சவுதியில இருந்தேன். அப்ப என்னுடைய பிரதர் இன் லா ஆக்சுவலி அவர் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. பிரதர் இது மாரி நான் ஒரு லேண்ட் ஒண்ணு பார்த்துருக்கிறேன் உங்களுக்கு. எங்க இருக்குன்னு கேட்டேன். நீங்க நெனச்ச மாரி கடல் பக்கத்துல தான் அப்டின்னாரு. கடல் பக்கத்துலயா? ஆ நான் உடனே கேட்டேன். சரி அந்த லேண்டுக்கு நடுவுல ஒரு தென்னை மரம் இருக்கா பாருங்க அப்டின்னேன். அவரு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அது உங்களுக்கு அந்த தென்னை மரம் அப்டின்ட்டு. நான் சொல்றேன், என்னுடைய ஆண்டவர் எனக்கு காமிச்சார். திஸ் இஸ் மை லேண்ட். இன்னைக்கு ஆரம்பிங்க அப்படி பாருங்க. அது வந்து உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, ஐ டோன்ட் நோ பாஸ்டர் செட் பிஃபோர் ஹி வாஸ் இன் நீலாங்கர். ஐ டோன்ட் நோ திஸ் பிளேஸ் ஆர் நாட். என்னன்னா, அத சுத்தி வந்து ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குமாம். காம்பவுண்ட் வால் இருந்தது. இவர் வந்து அந்த நைட்ல 9 மணி ஆன உடனே அந்த காம்பவுண்ட் வால் பார்த்துட்டே இருக்கும்போது, அப்படியே அழிச்சு பார்த்தாராம். அது என்ன ஏதோ மண்ணா இருந்தது. அழிச்சு பார்க்கும்போது பைபிள் வசனமா இருந்ததாம். அதுக்கப்புறம் பார்த்தா, சரி இது யார் ஓனர் என்ன இது பண்ணும்போது, அங்குள்ள அந்த பஞ்சாயத்து தலைவர் அவரு ஆக்சுவலி இஸ் பக்கா ஹிந்து. பயங்கரமானவரு. அவரு என்னன்னு சொன்னார்ன்னா, இந்த லேண்ட் வந்து ஒரு பாஸ்டர் இருந்தாரு. ஒரு ஒரு கூரை மாரி போட்டு ஒரு சர்ச் உண்டாக்குனாரு. சர்ச் பண்ணியிருக்கோம். அவருக்கு வேற எங்கோ இல்ல இடம் கிடைச்சிச்சு. அது அங்க போயிட்டாரு. அதனால இவர விட்டு போயிட்டாரு. அதனால நான் வேற யாருக்கா ஒரு கிறிஸ்டியனுக்கு தான் நான் குடுக்கணும். ஏன்னா, அவரு வந்து சர்ச் வச்சு நடத்தும்போது என்னுடைய பிசினஸ் நல்லா வளர்ந்துகிட்டே வந்தது சொன்னார். பாருங்க. அவ்வளோ ஒரு வைராக்கியமான மனுஷன். அதனால ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் வந்து கேட்டா நான் குடுக்கணும்னு அவரு அந்த லேண்ட வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ ஒய் ஐ கோயிங் டு சே நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு திட்டம் ஆல்ரெடி முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க இன்னைக்கு இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கு வராம இருக்கலாம். நடக்காம இருக்கலாம். பட் தேர் இஸ் த பிளேஸ். ஒரு ஒரு இடம் உண்டு. ஒரு வழி உண்டு. ஒரு காரியம் உண்டு. அது நிச்சயமாக நடக்கும். அந்த வரும். அதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு தாமதிக்கால் நிச்சயமாகவே நடக்கும். அவரு உடனே அந்த தரிசனம் பார்த்த உடனே அவருக்கு ஒரு சொன்ன இவங்க போனோனே வீடு கட்டினாங்க. வாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஐ நெவர் அண்ட் எவர் எக்ஸ்பெக்டட் நான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வருவேன் நினைச்சு கூட பார்க்க இருக்கல. அந்த இடத்துல நான் கர்த்தர் கொடுத்த இடம் என்ன அப்படின்னா, விவிவிஐபி ஏரியா தான். பெரிய எல்லாம் பக்கத்து சினிமா ஸ்டார்ஸ் அவங்க எல்லாம் பெரிய அந்த கார் இந்த கார். எனக்கே ஆச்சரியம். நான் கூட இந்த இடத்துல இருக்கேனான்னு சொல்லி. நான் ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் அப்படி உங்கள உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். உங்கள சாதாரணமா போட வைக்க மாட்டாரு. நீங்க ஆண்டவரே எனக்கு உனக்கு ரூ. 1000 கொடு ஆண்டவரே தேவைன்னோ உங்களுக்கு கர்த்தர் ரூ. 1000லாம் தரமாட்டாரு. 10,000 20,000 30,000 தரக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்களா? நம்புகிறீங்களா? ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த பாடுகள் மத்தியில் வந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக உடலில் ஒரே வேதனைகள் அல்லது என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நான் என் குடும்பத்தை நடத்த போகிறோம் பிள்ளைகள் எப்படி படிக்க போகிறார்களோ என்று பலவித வேதனைகள் பாடுகள் கன்ஃபியூஸ் மத்தியில் வந்திருக்கிறா. பிரியமான சகோதரி இன்று கேட்ட வசனங்களின்படி வார்த்தையின்படி உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு நிச்சயம் வரும் என்று சொன்னால் நீங்கள் அதி சீக்கிரமாக ஒரு அற்புதத்தை காணப்போகிறீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்பிக்கையா இருக்கிறீங்களா? எழுந்து நில்லுங்க. ஜெபம் பண்றேன். ஜீசஸ். ஷகதாரோ லோபோரி காலா